ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 20/4/2026 பாக்கியதாரா BD 50க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு அதோட ABC போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கும் ABC போர்டுக்கும் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமை பாக்கியதாரா. ஸோ பாக்கியதாரா டு பாக்கியதாரா ரிசல்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது திங்கக்கிழமை நம்மளோட ABC போர்டு ரிசல்ட்டை மட்டும் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை 456 நண்பா. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 637, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 710 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்கள் பாக்கியதாரா ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் லைன் சீரியல்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ லைன் சீரியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சீரியல் நம்பர்ஸை எடுப்போம். ஸோ SN பொறுத்த வரைக்கும் SN 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் நம்மளுடைய சீரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த சீரியல் நம்பர்ஸை வந்து நம்ம லைன் சீரியல்ஸாக மாற்ற போகிறோம் 1 by 1. அதாவது ஒரு ட்ராவுக்கு முன்னாடி ஒரு ட்ரா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரா வந்து 456, நான் கொண்டு வந்திருக்கிறது வந்து 940 கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 456 இருக்குல்ல, 456க்கு முன்னாடி உள்ள ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 637. அதுக்கு முந்தின ட்ரா வந்து நம்மளுக்கு 710 இருக்குது, அது தேவையில்லை. அதுக்கு முந்தின ட்ரா கவனிங்க 785. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 697 இருக்குது, அதை விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 299. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு 692, அதை விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 940. இப்போது ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா அப்படிங்கிற மாதிரி கணக்கில் இருக்குது. இப்போ இதில் உள்ள நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் பாருங்கள். இங்கே 9 4, இங்கே 0. அடுத்து கவனிச்சிங்கன்னா 2 9, அதுக்கடுத்து 7 8 5, அதுக்கடுத்து 6 3 7. இப்போது இந்த ட்ரா, அதாவது இந்த ட்ராவுக்குள்ளே லைனில் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நம்பர் நிற்கணும், அதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கேள்வி. இப்போ இதில் வந்தது போக வராத நம்பர்ஸை ஃபுல்லாக கவனிப்போம். 940 940, அதுக்கடுத்து வந்துருக்கிறது 299, 9 அடித்தாச்சு 2. அதுக்கடுத்து 785 785. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 637 637 ஏற்கனவே அடித்தாச்சு. அப்போ இதில் மிச்சம் இருக்கிறது 1. ஸோ 1 தான் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்குது. அப்போ இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு 1க்கான சான்சஸ் இருக்குது நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 தான் கீ நம்பராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் நம்பர், சீபோர்ட் வேணுண்டா ஆல் போர்ட் 1. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 இருக்குது நண்பா. இந்த ட்ரா நம்மளுக்கு 1 ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதோட V9 ஃபார்மெட்டு நம்மளுக்கு 8. ஸோ 1 அல்லது 8 இந்த ட்ராவில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1 வரட்டா V9 படி நம்மளுக்கு வந்து 8 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் நான் 6 எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் எடுக்கலை. அதுக்கான காரணம் நம்மளுக்கு தொடர்ந்து 2 தடவை பவர் நம்பர் இருக்குது. A போர்ட்லையும் இருக்குது, இங்கே நம்மளுக்கு C போர்ட்லையும் இருக்குது. அதனால் பவர் நம்பர் எடுக்கலை. ஸோ 1க்கு பதிலாக நம்ம வந்து 1உடைய V9ல் நான் 8 எடுத்திருக்கேன். அப்போ 1 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்ட் நம்பர். இப்போ 1 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கான மிக்ஸ்டு PC என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். PC மிக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 6 1 7 1 8 1 9 1. 8 பொறுத்த வரைக்கும் 2 8 3 8 4 8 5 8. ஸோ பவர் நம்பர்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு.
உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கொடுக்குறோம், தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத என்னால் உணர முடியும். அதனால் உங்களுக்கு நான் போடுற கெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பிசியில் 1 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கு இதிலேருந்து பயிற்சி வர சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுப்போம், தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. மெயினாக யாருமே ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே பாக்கியதார ரிசல்ட் நண்பா. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர். இன்றைக்கி திங்கக்கிழமை பாக்கியதாரா. அப்போ பாக்கியதாரா டு பாக்கியதாரா கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். கொத்தமதிப்பாக நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தான ரிசல்ட்லாம் எடுக்கிறது அது ஒரு கெஸ்ஸிங் கிடையாது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் ஒரு சில நேரத்தில் ஃபெயில் ஆனாலும் பல நேரம் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1-8 இருக்குது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே நான் 1/1 ஜம்பிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜம்பிங்க்கு இடையில் நிற்கிறது ஃபுல்லாகவே நம்மளுக்கு போன வாரத்தில் உள்ள நம்பர்ஸோடு இருக்குது. அதாவது இதில் 45, இங்கே 710, இங்கே 697, இங்கே 692 இருக்குது. இதில் கவனிச்சோம்னா நம்மளுக்கு 1 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இதை நம்ம தனித்தனியாக எழுதி கூட பார்க்கலாம். இதில் ஏதாவது நம்மளுக்கு குழு இருக்கான்னு சொல்லிட்டு பெய்ட்ஸுக்கான குழு, அதாவது ஸ்ட்ராங் பெய்ட்ஸ் வேணும்டா ஏபி, ஏசி, பிசி ஒரு பெய்ட்ஸ் வேணும்னு நினச்சோம்னா நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். 456, 710, 697, அப்புறம் 692. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இல்லை, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இல்லை, 9 இருக்குது, 0 இருக்குது. பவர் நம்பர் 3, 8 நம்மளுக்கு பவர் நம்பர் நண்பா. பவர் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 3 அல்லது 8 டச்சில் கொண்டு வரலாம். ஸோ நம்ம ஏற்கனவே கீழே பெயின் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுபடி நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 அல்லது 8 இருக்குது. அப்போ இந்த ட்ராவுடைய பெயர் நம்மளுக்கு 3-1, அப்புறம் 8-1. ஸோ இந்த பெயர்ஸ் நம்மளுக்கு சான்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இது நம்ம தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். அது ஹிட் ஆனாலும் சரி, ஃபெயில்டு ஆனாலும் சரி. சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் நம்மளுக்கு பல நேரம் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை 20/4/2026 பாக்கியதாரா பிடி 50க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.